ஊருக்குள்ளேயே பெரிய ஒரு 5 கோடி ரூபாயில வீடு கட்டுறது நான் தான். எவனுமே அப்படி கட்டியிருக்க மாட்டேன். அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சமையல் செஞ்சவன், காய்கறி கொண்டு வந்தவன், இந்த நாய்களுக்கெல்லாம் காசை கொடுத்துட்டோம்னா ஒரு பிரச்சனையே நமக்கு சால்வ் ஆயிடு. எங்க சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஹலோ, யாரு காய்கறி போட்டவனா வீட்டுக்கு? எங்கடா இருக்கிறியா? எது சந்தையிலையா? அங்க என்னடா நாய் வந்தது? குப்பை இருக்கிறியா? சரி, வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போயிரு. வா 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 வா. ஹலோ, டேய் ஏட்டு சட்டா, எங்கடா இருக்கிற? கருப்பாளையத்திலையா? சீக்கிரம் வாடா நாய, வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போய்க்க. வீட்டுக்கு வந்துட்டு உள்ள எல்லாம் வரக்கூடாது. இந்த வெளியிலே நின்று எனக்கு போன் பண்ணுங்க. வர்றேன். 2 நாளையில சீக்கிரம் வாங்கடா வாங்கடா. தீபத்தில் மன்மதன், லீலைகளில் மன்னவன், ராத்திரியில் சந்திரன், ரசிகைகளில் இந்திரன், நாடாடும் நாட்டம் பாருங்கள், நிகழேது தோறுங்கள், நான் பாடும் பாட்டை கேளுங்கள், கைத்தாடம் தோடுங்கள். என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய மகராசி, அத்தமக ராசி, அதை புடித்த பேசி சொட்டு மேளம் சொட்டி வாசி, அத்தமக ராசி, அதை புடித்த பேசி சொட்டு மேளம் சொட்டி வாசி. பாட்டு பாடுறது போது அந்த பண்ணையாரு இன்னைக்கு பணமாக வர சொல்லியிருக்கிறாரு. இரு, நான் பண்றதா நீ பண்றியா? நீயே வண்டியிரு, நீதான் முதல்ல வந்திருக்கிறியா? நீயே வண்டியிரு. ஐயா ஐயா, நான் தான் காய்கறி கடைக்காரர் பேசுறேங்க. இந்த பணம் வாங்க வர சொன்னீங்களங்க, வந்துட்டுங்க. வந்துட்டியா? ஏடா வந்துட்டீங்களா? வந்தாச்சுங்க. யார காய்கறிக்கார நீயாடா? நீ எப்ப இந்த வேலைக்கு ஆரம்பிச்ச? நீ எப்ப இந்த வேலையை ஆரம்பிச்ச? இல்லைங்க, நம்ம பரம்பரை வரம்பி இருக்க வேலைங்க. வேற எந்த வேலையும் தெரியாதா? ஒன்றும் தெரியுங்க. சரிங்க ஐயா. பில்லு சரி, எவ்வளவு போகும்போட பில்லு? 1,27,000. ஏது 1,27,000? ஆட பண்ணாட பரதேசி நாய. ஏன்னா இத்து போன கத்திரிக்காய்க்கு எதுக்குடா 1,25,000? இல்லைங்க, நாங்க எந்த வீடா இருந்தாலுங்க எல்லாம் கரெக்டா தான் போடுவோங்க. நம்மளுக்கு பண்ணையாரோடுங்காட்டி 1க்கு 5 மடங்கு போட்டுங்க. மொளை வரைக்கலாம் முடி பண்ணிட்டே நீங்க. ஏடா நான் தான் கிடைச்சாடா உனக்கு? ஏடா நானே 35 வயசு ஆகி போச்சு. ஏதோ ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணலான் இருக்கிறேன். ஒரு 5 கோடி ரூபா ஓட்டு வீடு கட்டிட்டேன். சினிமா நடிகை நயன்தாரா வாட்டா, கடைசிக்கு ஒரு திரிசா வாட்டா, எவ்வளோ ஒரு தியாட்ட கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா பண்ணாட நாயி நீ 1,00,000 ரூபா சொல்றியா பில்லு? அவா இந்த நீ ஒருத்தனை புடிச்சு விட்டியா ஏட்டு சட்னு, அது இந்த நாயா செருப்பாலேயே அடிக்க முடியும். பாரு, இவ கருக்கம்பளையும் காட்டித்த இவனுக்கு நான் வந்து சமையல் பண்ற கொடுத்தேன். கொழுந்து ஏட்டு சட்டு இருக்கிறாப்புல, லோகு ஏட்டு சட்டு இருக்கிறாப்புல, பத்தா குறைக்கு நம்ம மூர்த்தி இருக்கிறியா. இந்த நாய் பண்ணி வைக்கிற நாய். இவனை வந்து நீ ஜாயின் பண்ணி விட்ட. இங்க பாரு, இவன் சுட்ட இட்லிய எடுத்து அந்த பக்கம் போட்டு வர அந்த பட்டா போட்டி ட்ரௌசர் போட்டு போந்துருக்காரு பாரு. ஐயா உங்களுக்கு அந்த ஆள் மண்டை கிழிச்சு போச்சு. நாய் சுட்ட இட்லி
இல்லைங்க இவன் தான் இட்லி சுந்தரம்னு பேருங்க. நீதான அந்த நாய்? இங்க வரைக்கும் தின்னு விட்டு என்ன எகத்தால பேசிட்டு நிக்கிறான்னு பாரு. சரிடா நாய, உங்களோட பிள்ளை எவ்வளோ? இருங்க நான் தான் அதை அப்படியே ஒடிச்சு தொழா வரேன். எனக்கு பிள்ளை இருக்கிற எனக்கே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளை தொழாத உனக்கு எப்படிதான் கொடுப்பாங்க? மாடிக்கலாம் குடு குடு குடு. கொடு, கருக்கும்பளைய கொடு. 2,17,000 ரூபாய். என்னடா சொன்ன? 2,17,000. அட பண்ணி குடித்தலையா, இங்க வா. என்னடா இது? ஏண்டா இதுக்கெல்லாம் 2,17,000? செருப்பால் அடிக்கணும். தலிக்க அவனுக்கு எழுதுன்னு தெரியல. குடிச்சியாடா? ரெண்டுமே. சரி துறை, எத்தனை டிக்கெட் சமையல் செஞ்சீங்க? நீ எத்தனை சொன்னீங்களோ அதான் செஞ்சது. நீ எத்தனை டிக்கெட் செஞ்சேன்னு சொல்ல, நான் சொல்றேன். காலையில 750, ரைட்டு. நைட்டு 1,500. 1,500? சத்தமா சத்தமா 1,500. சரிடா நாய. நீ எதுக்கா பிளான் பண்ணிருக்கியா? சரி, காலையில 250, மத்தியானம் 300. சரி, எல்லாம் சேர்த்து நீ 2,000 டிக்கெட்டுக்கு சமைச்சிருக்கிறியா? ஆமா நல்லா தெரியும். ஆமா. ஏடா பரதேசி நாயே, நான் பத்திரிக்கை கொடுத்ததே 300 பேர்த்துக்கு. ஆனா 300 பேருக்கு பத்திரிக்கை கொடுத்தா ஆனா 500 பேர் தான் வரட்டுமே. ஏடா 2,000 பேருக்கு சொல்றீங்க? நீ சொன்னதாடா செஞ்சது. சரி, இவன் ஆகாது. இரு ஒரு நிமிஷம் இருந்தா அந்த புடி. புடா உம்படாத. இந்த நாயை நம்பி பணத்தையும் நேருக்கு நேர் எடுக்க முடியாது. கட் பண்ணாலும் கட் பண்ணிடுவானு. டேய் நாயே, நீ எவ்வளவு பில்லு சொன்ன? 1,000 லட்சமா? 1,27. இந்த அமாவாசையில பிறந்தவனே, நீ கொண்டுட்டு வந்த அந்த காய்கறி 4 காய்கறிக்கு இந்த புடி 25,000 ரூபாய் எடுத்துட்டு இந்த ஊருக்குள்ளேயே இருக்க கூடாது. ஓடி பேர் உள்ள வச்சுக்கோ. வெளியே எடுத்துறாத. நாய் அடிச்சு போடு. இல்ல ஏடா நாய, கோடா கருவையா. சாமி குடு. என்ன சொன்ன? குடு சாமி. உங்களோட எவ்வளோட சொன்ன? 2,000 லட்சமா? 2,17,000. செருப்பால் அடிப்பேன். குடி, இதுல 50,000 ரூபாய் இருக்குது. இந்தா கரும்பளைத்துல இனிமேல் நீ குடியிருக்கவே கூடாது. அங்க இருக்கிற ஆளுக்கு வேறையும் அந்த நாய்க்கு எடுத்து போடுவேன். பண்ணி மேய்க்கிற நாய் அந்த ஊர்ல உனக்கு என்னடா வேலை? ஓடி போயிரு. இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலையா, நான் வெளியே கிளம்புறேன். நான் மறுபடியும் வரும்போது இங்க 2 நாயில இருக்க கூடாது. என்ன, ஓடி போயிடணும். இத கேட்டு போ. சாப்பிட வரையும் சாப்பிடுற பணம் முடிக்கல மட்டும் இதே அக்கா போடுறா போட. ஆமாடா, அதுதான்டா பண்ணையா இருந்தா அப்படித்தான்டா இருப்போம். அது முதல்ல எவ்வளவு கொடுப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் செய்யல. சரி, இந்த நாய் பேசிக்கிட்டே தான் இருக்குங்க. போத, நான் கிளம்புறேன். அவன் கொடுத்த வளர்த்த நீ 16 மட்டும் எண்ணிட்டு இருக்கிறியா? இங்க பாரு, இவனுங்களை எல்லாம் நம்பினா வேலையாவாது. நாம இனிமேல் தொழிலை மாத்துறோம். என்ன லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தொழில் பண்றோம். 2 தொழில். ஒண்ணுதான் 2 இருக்குது. ரைட். ஒண்ணு நான் சொல்றேன், இன்னொன்னு நீ சொல்லு. நான் அதிகமா பணம் போட்டு சினிமா எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எடுக்கலாமே முடிவு பண்ணிட்டியா? ஆமா. அது ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஃபைனான்சியர் என்கிட்ட இருக்கிறாங்க. யார் அது? கோட்டை முத்து கவுண்டர். வேண்டாம், அந்த கவுண்டர் அவ்வளவு பணம் வச்சிருக்காங்களா? நிறைய வீட்டுல போட்டியில் இருக்குது. இப்ப கூட பச்சை பை வாங்கி பாரு, நிறைய காசு செய்யறான். ஆமாண்டா, அங்க குமரவளைன்னு ஒரு ஊரு. அங்க அவங்க மாமியாத்தாட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்கிட்டு வந்து அடுக்கி இருக்கிறாங்க. அப்ப சரியா போகுதுடா. அப்ப சரியா போச்சு. அதுதான் உண்மை. நேற்று என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நாடகம் முடிச்சுட்டு இந்த மாதிரி படம் எடுக்கலாம்னு சொன்னேன். பணம் வீட்டுல இருக்குது, நீங்க 2 பேர் மட்டும் வந்துருங்க. இப்ப மஞ்சள் பையன் 150 ரூபாய் வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிறோம். ஏய், அதுக்கு நாம என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு நடிகையும் ரெடி பண்ணுவோம். நடிகை என்ன எங்கடா போறது? ஒண்ணு சேலம் போகணும், இல்லைன்னா நாமக்கல் போகணும். நமக்கு சேலம் ரொம்ப தூரம். நாமக்கல் போகணும்னு வச்சுக்க, அப்படியே கொக்கரையாடு வழியா போயிடலாம். அங்க நிறைய நடிகை இருக்கிறாங்களாடா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 நடிகை இருக்கிறாங்க.
அந்த நடிகையை வச்சுக்கோ. அம்மா தாயே பண்ணுங்கம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. ஏன்னா லட்சக்கணக்கில் தொழில் பண்ணலாம்னு பார்த்தா இவனும் பிச்சைக்காரி இப்போ வந்துட்டாள. அருமையான சகலடா. பிச்சைக்காரி வந்து நல்லா சாகணுமா? சூப்பர் சகல. ஐயா ஐயா இத தர்மம் பண்ணுங்க ஐயா. அந்த பண்ணையார் பிச்சைக்காரன் நாய்க்கு 2000 கொடுத்துக்கிறியா? நீயே வச்சுக்கோ. போட்டுட்டா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமா. ஏங்க ஐயா ஆமா உனக்கு கை கால் தான் நல்லா இருக்குதுல்ல, உழைச்சு சம்பாதிக்கலாமல்ல. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. இங்க வா. அட வா. திரும்ப. அப்படியா? இப்படி திரும்ப. என்ன என்ன வெங்காயம் பணம் போட்டுருக்கலாம்ல. ஆனா சும்மா 25,000. அதுக்கு நல்லா கைகாலம் நல்லா தான் இருக்குது. இந்த படத்தை வச்சுக்கிட்டு வேலைக்கு போய் சம்பாதித்தீங்க வேண்டியதானே? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. தர்மம் முடிஞ்சா பண்ணுங்க, இல்லன்னா வேலையை பார்த்துட்டு போங்க. நான் அடுத்த வீட்டை பாத்துக்கிறேன். தேவையில்லாம அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஆனா நில்லு நாங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணல, இதை விட அருமையான தொழில் நாங்க சொல்லித்தரோம். தொழிலா? என்னையா சொல்ற? கோவப்படாம கேட்கணும். என்ன சொல்லு? ஏய், என்ன தொலைகிறான்? இன்னொரு 100 ரூபாய். சீ 100 ரூபாவா? இந்தா, அதுக்கெல்லாம் அவ்வளோதே. வேறு. யோ சீக்கிரமா சட்டு புட்டுன்னு சொல்லு. இதுல 100 ரூபாய் இருக்குது. இதுக்கு நல்லா 3 லக்ஸ் சோப்பு வாங்கிக்கிறேன். நாளைக்கு குளிச்சுக்கிட்டு இந்த 100 ரூபாய்க்கு ரோசா பூ செண்டு வாங்கி இடத்துக்கு வர்றேன். எதுக்கு? எல்லாம் நீ வா, அப்புறம் நாங்க சொல்றோம். இன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா நல்லா இருக்காது. அடுத்த சீனுக்கு ஒண்ணு இருக்காது. சரியா? நீங்க சொன்ன மாதிரியே நான் ரெடி ஆயிட்டு வரேன். அப்ப நான் போறேன். மறக்காம குளிச்சுக்கிட்டு சுருதி சுப்ப நடிக்கிற பாடி ஸ்ப்ரே அடிச்சிட்டு வந்து சேர்த்து. டேய், இங்க வரு. சரி அப்ப நான் வரேன். இவன். என்னய்யா சொல்லி தர என்ன? சீ ஏய் யாராது? இவரு டேய் வயசு எனக்கு 35 ஆச்சுடா. டேய் நான் 35 ஆனாலும் டேய் 2,000 லட்சம் ரூபாய் பணத்தை நான் பிடிச்சானுங்க. இது கம்பெனி இதை பார்த்து நம்ம பேசிடுறான். அதுக்குதான் நாளைக்கு வர சொல்லியிருக்கிறோம். சரி பார்த்து நமக்கு இதை பேசி முடிச்சிருங்கடா. சீக்கிரம் நானும் கரை சேர்ந்துடுறேன்டா. எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் அப்புறமா நீ போயிட்டு ஏய் அழகு சொல்றா. நேத்து பேசுன மாதிரி போய் ஒரு நாடகத்துக்கு நல்ல கதையா வாங்கிட்டு வந்துட்டியா? ஏய், கதையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே இப்போ நம்ம ஊர்லயே அந்த பாக்கு மட்டுக்காரர் சதீசவினுமே அந்த சின்ன 2 பேரும் சேர்ந்து எழுதி கொடுத்தாங்க. அவங்களே கதை எழுதுறாங்களா? ஆமா, அவ எழுதுனது இப்போ ஓகோன்னு இருக்குதாமா. சரி சரி. நீ வாங்கிட்டு வந்த கதையை கொஞ்சம் கொடு. நோட்டு வச்சு கூட கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. டேய் புல் காதல் சீனா வாங்கிட்டு வந்துருக்கிறீடா. இதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? நீ கதாநாயகன், நானு வில்ல. ஏன்னா பிச்சைக்காரி சொன்னால அவளுக்கு ஒரு தாய்மாமன் இருக்கிறாங்க. அதை எப்பவுமே காமெடியா போட்டு விட்டுருவோம். டேய், எனக்கு கதாநாயகனா கொஞ்சம் நடிக்க வராதுடா. நான் வில்லனா இருந்துக்கிறேன். நீ கதாநாயகனா நடி, அதுல ஒரு சீன் இருக்குது, அருமையான ரொமான்ஸ். நான் சொல்றேன், நடிக்கிற. யோ என்ன வர சொன்னீங்கல்ல, நானே வந்துட்டேன். என்னையா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, வர சொன்னது 10 மணிக்கு, நீ வந்தது 11 மணிக்கு. யோ யோ கோச்சிக்காத சாமி. நான் குளிச்சு இவ்வளவு மேக்கப் பண்ணி வரதுக்கு லேட் ஆயிருச்சு. லேட் ஆகு. இனிமேல் வந்து இங்க இந்த சாமி கீமின்னு எல்லாம் பேசக்கூடாது. வேற சார் வாங்க போங்க தான் பேசணும். நீ சாமின்னு கூப்பிட்டு வரு, சக்தி சிரிச்சு போயிரு. என்ன அப்பதான் அந்த பைனான்ஸ் காரர்கிட்ட போய் பணம் வாங்க முடியும். சரிடா சப்பாவாயா. சரி அழகு, இப்ப இதுல ஒரு சீன் இருக்குது. என்ன பண்றா தெரியுமா? அது நான் சொல்றேன் பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி?
இந்த ஆளு இப்பயே எந்திரி அடிக்கிறான். அவன் அப்படித்தான் நீ இந்த கம்மல் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி அதை நடிச்சு காட்டுறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி காலரா நீ நடிக்கிற, நான் வீடியோ எடுக்கிறேன். நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீ கரெக்ட் பண்ணிடுவியா? நீ பண்ணிடுவ, நீ பண்ணிடுவ. நீ எங்கேயே கை வைக்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடினா அப்படித்தான் இருக்கும். மொத வாங்குவ நீ என்கிட்ட இருந்து. சரி நாங்க ரெடி. வாங்க. ஐயோ என் கால்ல முள்ளு குத்திச்சு. முள்ளு குத்திக்கிச்சு கால்ல. ஏயா சூளை தாண்டி குத்துதான் முள்ளு. அட நாசமா போடுவே. முள்ளு குத்துன முள்ளு. அதான் தராசத்தி முள்ளு, அந்த சனி முடிச்ச முள்ளு பாரு உங்களோட காலில் வந்து இப்படி குத்திருச்சு. ஐயோ சீ. என்னைய பண்ற? கையில் எடுத்தா வலிக்கும்னு அந்த முள்ள நானு வாயாலேயே கடிச்சு எடுத்துட்டேன். சனியை முடிச்ச முள்ள எம்பட அழகு தேவதை காலில் குத்தி இப்படி ரத்தம் வர வச்சுட்டியா? ராசாத்தி ஒண்ணும் வேண்டாம், இப்பவே போதும். அட கீழே ஓட போகிறாரு. ஸ்கேன் எடுப்பா, எக்ஸ்ரே எடுப்பா, இதுக்கு நல்ல வைத்தியம் பார்ப்போம். போது விடுற. ஏயா ஒரு 90 கிலோ இருப்பியா இருக்குது இந்த கடை கிடக்குறேன். 90 கம்மியா? சரி அடுத்தது கல்யாணத்துக்கு அப்புறம். இதோ ரெடி. கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சனியும் பிடிச்சுள்ள காலம் முன்னாடி முன்ன பார்த்து வரமாட்டே கண்ணால புடனாளி இழுச்சு வாயா. முள்ளு என்னையா பேசிட்டு இருக்க? நீ பார்த்து வரணும். சின்ன முள்ளு தானே, அதுக்காக இவ்வளவு கத்து கத்துற. ஊரையே கூட்டிட்டு இருக்குது. ஐயோ வலிக்குதே. சாரி ஓகேவா? எனக்கு என்னமோ முதல்ல அடிச்சதே நல்லா இருந்தது, இது நல்லா இல்லை. எனக்கு சார் இன்னொருக்கா அக்காவோட எங்க தள்ளிட்டு போறேன். இது யாருடா? அக்கா உள்ள மயிரா விடுறா. உனக்கு அக்கா இல்லையா? ஆமா, உனக்கு என்ன மாமனாவதா? உன்னை பார்க்காம அவுத்துக்கு எது போடுறாதீங்கடாடி. இரியா மாமா நீ அழகு குஞ்சி எங்கடா நீ இழைச்சு போனேன்? அப்படிதான் நாங்க பேசியிருக்கோம். யோ இங்க பாரியா, இவன் தான் என் மாமா. தாய் மாமனா என்ன? இவனுக்கும் உனக்கும் பார்த்தா 10 வயசு வித்தியாசம் தெரியுது. நீ மூடிட்டு போ. யோ இவரு என்ன 2 வயசு சின்ன பையன். எங்க அம்மா மயிரை ஏண்டா நோண்டுற? அம்மாவுக்கு மொத்தம் 7 சகோதரர்கள். ஏண்டா அழகு, எங்கிட்ட பணம் ஒரு 30 லட்சம் ரூபாய் வாங்கினீங்களே படம் எடுக்கிறேன்ட்டு, இவ்வளவு வச்சுதான் எடுக்கிறீங்களா? அவன் போனாலே எங்கடா முடிச்சீங்க இவ்வளோ? இதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். இவன் இருக்கிற இடத்தையும் சொல்ல மாட்டோம். சரி, இவன் நாங்க ஒரு கருவாயின் ஒருத்தன் இங்க இருக்கிறியா? இவன் தான் அவனுக்கு மாமனாமா. கிராஸ் ஆட ஆப்பிரிக்காவில இருந்து வந்தானா? அவன் தளத்தளன்னு தக்காளியாட்டு இருக்கிறான், இவன் ஆப்பிரிக்காயாட்டு இருக்கிறான். ஆப்பிரிக்காவில இருந்து இது ஒப்பம் வந்தானா? இந்த 2 நாய்களுக்கு கடை வாங்குற ஆளே கிடைக்குது. போய் ஒருத்தர் வாங்கினாங்க பாருங்க, டிக்கெட்டே கொடுத்து தெரியாது கண்டக்டர். அவன்கிட்ட போய் கடை வாங்கி இருக்காரு இவங்க. சரி நான் போகிறேன், நான் போய்க்கிறேன். 30 லட்சம் ரூபாய் பார்த்து மெதுவா கொடுங்க, நல்லா இவ்வளோ படம் எடுங்கடா. நான் போயிட்டு வரேன்டா. நானே எடுத்துக்கிறேன்.
தந்தி அடிச்சானே எம் மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே கில்லாடி நீ அடியே கொஞ்சம் நில்லு என்னான்னுதான் தெரிஞ்சா அத சொல்லு தாங்காது ஐயா கண்ணு சாமி நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே இல்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு என்னான்னுதான் தெரிஞ்சாத சொல்லு தாங்காது அம்மா கண்ணு சாமி நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே மஞ்சள் நாத்து நான் நட்டு பார்க்கவா கொஞ்சம் ஆசையா தொட்டு பார்க்கவா பாவாடையில் எதுக்கு சதுராட்டம் காதல் சூட்டிலே மாமன் ஏங்குற சேலை காட்டுல மூச்சு வாங்குற மாறாப்புல விசிறி விசிறோணும் நீயே சொன்னாக்க மாட்டேன்னு சொல்வேன் நீயே தந்தாக்க வேண்டான்னு சொல்வேன் மூடும் முந்தானை பந்தல் இது ஆடு பந்தாடு அள்ளிக்கொடு மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே கில்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு என்னான்னுதான் தெரிஞ்சாத சொல்லு தாங்காது அம்மா கண்ணு சாமி நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கிட்ட கிட்டவா தேனை சொட்டவா அள்ளி கட்டவா மேளம் கொட்டவா சூடேறுது எனக்கு ஒண்ணு வேணும் கன்னி பொன்னிது ரொம்ப சின்னது நெஞ்சை பின்னது வெட்கம் தின்னது போதாதடி எனக்கு இன்னும் வேணும் போதும் நாளைக்கு நீ சொன்னவாரே கொஞ்சம் தாங்கிக்கோ வாங்கிக்கோ தாரே ரோசா பூவுக்கு மாறா பெண்ண கண்ணே உன்னோட வீரா பெண்ண மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே கில்லாடி நீ அடியே கொஞ்சம் நில்லு என்னான்னுதான் தெரிஞ்சா அத சொல்லு தாங்காது ஐயா கண்ணு சாமி நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே மெதுவா தந்தி அடிச்சானே எம் மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே ராசாதி ராசாதி எங்க ராசாதி யாராவன் நம்மளை விட முரட்டு
முரட்டாளா மூடி நிக்கிறியா? ராசாத்தி ஏய் அட யாரு? அட நாளே எல்லாரும் பிச்சைக்கார வீட்டுல என்னடா பண்ணிக்கிறியா? ஒரே புழுக்கமா இருந்தது, அதை காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏடா டேய், மார்கழி மாச பனியில அவ பானிபூரி அடுப்புல வேட்டி சுருட்டி விட்டு வந்துட்டு இருக்கிறியா? இவனுக்கு குளிர் அடிக்கிறாவா? மரியாதையா சொல்லு, இங்க எதுக்கு அவ வீட்டுக்கு நேரத்துல வந்தேன்? அது வந்து உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்னடா கிடக்குது. நான் தான் வந்து ராசாத்தி லவ் பண்ணி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். உண்மையாலதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கிறியா? ஆமா. அப்படின்னா நம்ம நாடகத்துக்கு புல் கவிதை ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன். அதை நீ அவகிட்ட கூட அவ உனக்கு கரெக்டா இருக்கும். என்ன நெசமாத்தான் சொல்றியா? உண்மையால கொண்டாந்துக்கிற அந்த கவிதையை படிச்சா அவ எனக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாளா? தாராளமா ஒத்துக்குவா. ஏடா பல்லு போன வரதேசி, அவ இருக்கிற கலருக்கு நீ இருக்கிற கலருக்கு லவ். ஆத்தா பகமாயி, இவனால எனக்கு காலையில் ஒரு காரியமாகணும். காலு வாய் இந்த ரெண்டை தவிர நறுசா வரைக்கும் சொல்லிடு. முக்காட போட்டு போந்துருக்குது. டேய் மயிலு, நான் தான்டா. இங்க என்ன முடுக்கு வந்தே நீங்க? இல்லடா, ராசாத்தி பார்த்து பேசி காதலிக்கலாம்னு வந்தேன். அப்படியே ராசாதி பார்த்து பேசி அப்படியே கழட்டி போடுவேன். அப்படியே என்னால ஒழுங்கா ஒண்ணு வேலை பண்ண முடிய மாட்டேங்குது. இல்லடா, இந்த வேலையெல்லாம் கணக்கா செய்யணும். ராசாதி ராசாதி ஊட்ட பூட்டிட்டு தூங்கு சாமி. கண்டங்கண்ண நாயெல்லாம் ஊட்டு வாசல்லையே புரட்டாசி மாசம் மாட என்னய்யா இங்க எதுக்கு வந்திருக்க? ஒன்னு கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். என்னது? என்ன கொடுக்க போற? ஆல்ரெடியே நான் மொத்தம் கொடுத்தேன், படுக்க வச்சுட்டு வந்தேன். நீ வாய மூடுறா. யோ என்னய்யா இது? இது ராசாத்தி இத தூக்கி நிக்குது. அதனால நிக்குது. என்ன சொல்லு சொல்லு. அது ராசாத்தி, உன்னை லவ் பண்றேன்னா அதுக்கு ஒரு கவிதை எழுதியிருந்த, அதை கொடுக்கலாம்னே வந்தேன். எனக்கு பசிக்குது, பால் வேணும். ஓ மாமா, பால் தானே இப்பதானே குடிச்ச, திரும்ப பால் கேக்குற? பசிக்குது. வைரலாயிட்டு பைத்தியக்காரா. சரி சரி, பால் நான் காய்ச்சி உள்ள பத்திரமா வச்சிருக்கேன். போய் உட்காந்து சப்பி குடி போ. இங்க பாரு, குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுறேன். பால் சூடா தானே இருக்குது. மூடிட்டு போடா, சூடா கொடுப்பாங்க. ஏன் ராசாத்தி, இன்னும் பால் குடிப்பானா? ஐயோ இங்க பாரியா, என் மாமா ஆளுத வளர்ந்துருக்காரு. ஆனா அவர் இன்னைக்கு இன்னும் சின்ன குழந்தை தான். நான் இன்னும் பாலெல்லாம் கொடுப்பேன். சரி ராசாத்தி, இந்த ஒரு காதல் கவிதை. ஏயா உனக்கு என் மேல காதல் வந்துச்சா? சரி சரி, நான் இது என்னன்னு நாளைக்கு படிச்சுட்டு பதில் சொல்றேன். கிளம்பு. இல்ல ராசாத்தி, நீ இப்பவே படிச்சீன்னா அந்த கவிதை படிச்சு உங்களோட முகம் சிறந்து போறத நான் அப்படியே பார்த்து அப்படியே நிக்கணும், பூரிச்சு நிக்கணும். அப்படியா? சரியா, படிச்சு காட்டிடலாமா? சரி ராசாத்தி. என் கட்டழகி ராசாத்தி, உன் கண்ணம் ஒரு கண்ணாடி, அதனால சுற்றுகிறேன் உன் பின்னாடி. யோ 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 சூப்ரியா, ஆரம்பமே அசஸ்தர. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? மேல படி படி, இன்னும் அருமையா இருக்கு. கண்ணே உன் இடுப்பு ஒரு அடுப்பு, அதுல மூட்டாதே காதல் நெருப்பு. உன் கூந்தல் ஒரு கருவாடு, என்னை காதலிக்க உனக்கு என்னடி உம்மா நோக்காடு. டேய், உனக்கு எவ்வளவு ஏக்கமா இருந்து கொடுத்துருப்பேன். வாடா முன்னாடி வாடா. ஏயா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்து அப்படி எழுதி கொடுத்துருப்பேன். இது ஏன் ராசாத்தி உனக்கு பிடிக்கலையா? வாய பூரா கப்புமானே. ஏயா இதுதான் லவ் லெட்டரா?
உனக்கு நீ ஸ்ரீதேவி, எனக்கு நீ மூதேவி. ஏய்யா, உனக்கு எவ்வளவு letter கொடுத்தா? எனக்கு இந்த மாதிரி letter கொடுத்திருப்ப. உனக்கு எங்க உதைக்கலாம்? நான் காலை விரிச்சு வை. என்ன சத்தி மூதேவி நெய்யி லட்சுமி சரஸ்வதி கலைவாணி இந்த மூணையும் சேர்ந்துதான் மூதேவின்னு எழுதி. யோ, சப்பவாயா. வாயை மூடுறா. எந்திரி. ஒரு அவசரப்பட்டு ஆசாதி. வந்துட்டேன். நீ ஏன் அவன் கூட அந்த அடி அடிச்சுட்டு இருக்கிற? யோ, இந்த நாயத்தை நீயே கேளு. நீ அல்லாம் சொல்லாயா கிட்ட வந்தீனாலே இங்க வா, நான் சொல்றேன். இந்த ஆளு love letter கொடுத்திருக்கான். அதுல என்னென்ன எழுதிருக்கான் பாரு. இது மூதேவிங்கறான். அப்புறம் என்னது? காஞ்சு போன இடுப்புங்கறான். கண்ணே இங்க வா. இது வந்து நாளைக்கு நான் போடுற காமெடிக்கு எழுதுனது. அதை கூட கொடுத்து படிக்க சொன்னேன். அந்த பையன் மாத்தி கொடுத்துட்டிய. இரு நான் அவனை காட்டி விட்டு வா. ஏ அழகு நீ போ. ராசாத்தியை நான் பேசி சமாளிக்க வச்சுட்டு வா. ஏன்னா நீ தாண்டா காதல் கவிதை கொடுத்தா என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அவன் அந்த குத்துறாடா. நானும் நீ ஓடுவேன்னு பார்த்தேன். அப்படியே ஏறிட்டு குத்தாத வெங்காயமா ஓடுவா. துரத்தி அடிக்கிறான். சரி போ, நான் சமாதானம் பண்ணிட்டு வா. அப்படியே நீ வந்துட்ட அடிக்கு நான் தப்பிச்சுக்கிட்டேன். இல்லைன்னா ஒரு ரூபா மேல வருது. ஏண்டா இதை கொடு. யோ, அந்த ஆளு போயிட முடியா. வாரா சரி. நான் ஒன்று சொன்னா நீ கோவச்சுக்க மாட்டியே. சீச்சி, நான் ஏன் கோச்சிக்கு போறேன்? என்னன்னு சொல்லு. என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? யோ, என்ன இது கேள்வி? ஒண்ணு பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஐ லவ் யூ ராசாத்தி. சீ, அதுக்கே நீ இப்படி வெக்கப்படுற? வெக்கப்பட நானே சும்மா இருக்க, உனக்கு என்ன? யோ யோ, கிட்ட வாயா. எங்க இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கொடு. என்ன பண்ண வர? மொத்தம் தானே ஏட்ட கொடுத்துருவோம். ஏது இந்த வாயிலியா? ஐயோ, ஏன் இங்க வா? சரி, நான் உள்ள வாடி மச்சினியே ஒரசிட தேடி மச்சினியே குனிஞ்சா நிமிந்தா மனம் தீப்புட்டிக்குது அணைச்சு கொள்ளடியோ. சீனி சக்கரையே சிரிப்புல சேதி வைக்கிறியே, அசந்தா அசந்தா மன பூத்திருக்குது பறிச்சு கொள்ளுவியே. முத்து முத்தா பெஞ்ச மழை தன்னே நானே அந்த மூங்கிலில தொங்குதடி தன்னே நானே. முத்துமழை பறிச்சு தாடா தன்னே நானே, நான் முப்பத்தியா போட்டுக்குவே தன்னே நானே. வெள்ளி வரும் நேரத்திலே தன்னே நானே நீ வெடிகட்டி வந்துடடி தன்னே நானே. வெட்டி கட்டி வந்திடலாம் தன்னே நானே, இந்த வேலப்பைய வேடிக்கப்பா தன்னே நானே. எடி வச்சு என் உசுரை எட்டி பார்க்காத என் மிசமுளில் சிக்கிச்சு பட்டு பாட. சோள சிட்டு மாவிடுச்சு சிட்டு மாமனுக்கு பொட்டு அந்த கால சத்த போய் வந்தாளக்கா தட்டு. சிட்டு சோள சிட்டு சிட்டு சோள சிட்டு. குச்சனூறு கம்மாயிலே தன்னே நானே நீ குளிக்கையில பாத்திடுவேன் தன்னே நானே. குளிக்கையில பார்த்து பட்டா தன்னே நானே, நீ கோயில் கட்டி கும்பிடுவ தன்னே நானே. மொச்சக்குள்ள காவலுக்கு தன்னே நானே நீ பச்சை செல்ல கட்டி வாடி தன்னே நானே. மொச்சக்காய் வெடிக்கும் முன்னே தன்னே நானே, என்ன மிச்ச மீதி வைக்க மாட்ட தன்னே நானே. கிடுக்கி போட்டு என் வயசை துடிக்க வைக்காத என்ன தடுக்கி விட்டு ஊரு சனம் சிரிக்க வைக்காத. சிட்டு சோள சிட்டு மாவிடுச்சு சிட்டு மாமனுக்கு பொட்டு அந்த கால சத்த போய் வந்தாளக்கா தட்டு. சோ
காட்டுக்குள்ள தன்னே நானே நீ புல்லறுக்க வந்துடடி தன்னே நானே புல்லறுக்க வந்தேன்னு நான் தன்னே நானே நீ புல்லறுக்க வச்சிடுவே தன்னே நானே ஆட்டுக்கடை பக்கத்தில் தன்னே நானே நாம கூட்டுக்கடை போட்டுக்கலாம் தன்னே நானே ஆட்டுக்கெல்லாம் தூக்கம் கட்டு தன்னே நானே ஊரே கூட்டி போடும் கூத்தலிட்டு தன்னே நானே பனை ஏறி கெண்ட போல பாக்குது கண்ணு சுரக்கத்தை சுத்தி சுத்தி தாக்குது பொண்ணு சிட்டு சோள சோள சிட்டு மாவிடிச்சு புட்டு மாமனுக்கு கொட்டு அந்த கர சந்த போய் அந்தாளத்தா தட்டு சோ சோ சோள 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 என்னை விட்டுறாதீங்க மாமா. நீங்க இல்லைன்னா என்னால வாழவே முடியாது மாமா. ஐயோ. மாமா, கிட்ட வாங்க மாமா. இச்சி, இச்சின்னு ரெண்டு முத்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா இந்த புலம் வீட்டு இருக்கிறாளே அது ராசாதி அது ராசாதி என்னய்யா? எதுக்கு தலைவாணி என்ன நசுக்கிட்டு இருக்கிற தலைகாணி நசுக்கிறேனா? புலம்பிக்கிட்டே இருக்கியா அதான் கேட்டேன் ஐயோ, பைத்தியக்காரா, என்னய்யா உளறிட்டு இருக்கிற? போன சீனுக்கு பாட்டில் ஆடிட்டு போயிட்டா ஏட்டோட பார்த்த நேரம் இல்லை சீ, உன் நினைப்பாவே வந்துட்டேன் ஏன்னா நினைச்சு உடம்புறையோடு கேட்டேன் ஐயோ, அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்லையா? நாளைக்கு நாடகமா அதுக்கு டயலாக் கொடுத்தாங்கல்ல, அதுதான் மெமரி பண்ணிட்டு இருக்கிறேன். நீயும் படிச்சுட்டாளு நாங்களும் படிச்சு பேசிக்கிட்டாளு அவன் பார்த்துக்க ஆமா, எதுக்கு வந்த? அதுதான் சொன்னல உன் நினைப்பா ஏறுது வந்துட்டாளு ஐயோ, விளையாடாதய்யா. இங்க பாரு, என் மாமா வந்துடுவாரு. அவர் பார்த்தாருன்னா உன்னை வெட்டி போட்டுருவாரு. அவன் வெட்டினதால எங்களுக்கு தெரியே சொல்லு ஐயோ, இந்த ஆளு வர வந்துட்டான். ராசாத்தி, அவன் இது சொன்னேன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு காலம் பூரா அவன் கண்களாக பார்த்துக்கோனா. ஆமாய்யா, அப்படிதான் சொன்னாரு. அவனால ஒன்னும் ஆகாது. ₹1 சம்பாதிக்க முடியாத வெறும் பையன். இவர் 4 கப்பலும் 2 ஹெலிகாப்டர் வச்சிருக்காரு ராசாத்தி, என்ன நீ கல்யாணம் முடிச்சுக்க. ஓடி விளையாட ஒரு வேட்டாங்காடு, பறிச்சு சாப்பிட ஒரு மாங்காடு, உன் கூந்தலில் சூட. செருப்பு வந்து ஒரு மாதம் வாங்குற காசு இல்லை. டேய், நீ அதுக்குள்ள இருக்கிற வந்து ஏய் மாமா, கம்முனு நான் வராமையா சீ, இப்பாட்டதரா பைத்தியக்காரா. நீ சொல்லியா என்ன தருவ? நான் கூந்தலில் சூட ஒரு பூக்காடு. இந்த 3 காடும் சேர்ந்து உனக்கு நான் தருவேன். கடைசியா உட்கார வச்சு போட்டுருக்க முக்காடு யோ, ராசாத்தி, யோ, இங்க பாருயா, நீங்க 3 பேருமே என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நான் யாரும் ஒருத்தரா கட்டிக்க முடியும்? அப்ப என்ன கேட்டியா? நான் இருக்கும்போது எவ்வளோ விடு சார். ஏ மாமா, வா வா. சின்ன பையன் மரியாதை நான் தான் கட்டி போகிறேன். யோ, அஜியே, யோ யோ யோ. அட பாவி, ஏ புள்ளி கையறா, பைத்தியக்காரா. சீ, கருமம். ஒரு ஆம்பளை எப்படி அவுத்து போட்டு ஆடுறானுங்க பாரு. யோ, ராசாத்தி, என்னைய செத்து டேய் டேய் டேய், அடிச்சுக்காதீங்கடா டேய். எங்கிட்ட வேற 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறீங்கடா. இவங்களை வச்சு படம் எடுக்கிறன்னு இது எங்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறீங்கடா. அடிக்க செத்து போயிடாதீங்கடா. என் பணம் வீணா போயிருமுடா. அவங்க ஆயிரம் அவங்க அண்ணா இருக்கு. ஆமா, அவரு இவரு இறந்து யாருயா? இவ்வளவு பெரிய ஜட்டி போட்டு வந்திருக்காரு. யாரு இவரு? இந்த ஊர் பண்ணையாரா இருந்த போட்டு ஜம்முன்னு இருந்த இந்த நாய்களுக்கு எண்ணெய் கொடுத்தனும் கடனை அன்னைக்கே இப்படி ஆயிட்டேன். இன்னும் 1 மாசம் போனா நான் கோமணத்தோட தான் கண்ணே நிக்கணும். அதுவுமே உருகிட்டு விட்டுருவானுங்க. ஏய் மாமா. இவனை நம்பி கடன் கொடுத்தா அப்படி ஏய், டேய் டேய், இங்க பாருங்கடா, சண்டை கட்டிக்காம என் பணத்தை கொடுங்கடா. இல்லைன்னா இவ்வளவு நாள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கடா. ஐயா, நான் அந்த பணத்தையே கேட்க மாட்டேன்டா. ஏய், டேய், இவன் பாக்குறதுக்கு லட்டாட்டு இருக்கிறாடா. சார், கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? பணம் சாமி, பணம் 30 லட்சம் ரூபா. ஐயையையே,
நான் இங்க நிக்கலையப்பா, நான் போயிடுறேனப்பா. சுடுகாட்டு மண்டையா போய் தொலையா. யோ இங்க பாருயா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, அவரை கேட்காம நான் எந்த ஆணையும் புடுங்கறதா இல்ல. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவர்கிட்ட போய் நான் யாரை கட்டிக்கிறதுன்னு கேட்கலாம். ஓகேவா? நீ சாமியார்கிட்டயே போற, என்கிட்டயே வா. பொறம்போக்கு. ஜோசியா சரி எந்த சாமியாருன்னு சொல்லு. அந்த ஆள் இமயமலையில தான் நம்ம பார்த்துட்டு வந்துடுறேன். ஆனால் அது ஒரு கல்யாணம் ஒண்ணு முடிவு பண்ணியாச்சு. அது இந்தியா வேணும், இங்கிலாந்து என்ன, ஆப்பிரிக்கான்னு கன்ஃபார்ம் நாங்க. சுடுகாட்டுல இருக்கிற போய் பார்த்துக்கலாம். ஏன் ராசாத்தி அந்த நித்யானந்த சாமியா? யோ பருவ குஞ்சி அது இல்லையா? என்ன சாமியா ராசாத்தி? கம்பெனில ஏன் குழம்பற? இங்க பாரியா, அந்த சாமியார எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாரும் சேர்ந்தே போலாம் வாங்க. டேய் வாடா வாய் வைக்கி. யோ சத்தம் போடாம வாங்க. யோ இங்க பாரியா, இவர்தான் நான் சொன்ன சாமியாரு. ஏன் ராசாத்தி நீ சொன்ன சாமியார் இவருதானா? ஆமாயா இவர்தான். சரி நம்ம போய் இப்ப சாமி அனுப்பி விடலாமா? முதல்ல நான் போய் கூப்பிடுறேன். போய் கூப்பிடு போ. எப்படி சாமியார் சரிபடி ஆகிட்டு வருவேன். யோ கேட்டு வந்தியாப்பா? நானும் போய் வர கேட்டு வந்துடுறேன். ஏய் இவர் ரொம்ப நாள் தெரியாம இருக்குது, ஜீவ சமாதி அடைச்சிட்டாரு இருக்குதுடா. ஒண்ணுமில்ல, அவளை மட்டும் தொடச்சு தானே இருந்துச்சு. நல்ல வேலை சாமியார் செருப்பு போடல. ஏய்யே மாமா கம்மனே நம்மளோட ஆக்சன் கொடுப்பாரு. இது ஏதோ பொம்பளை சாமியார் இருக்குது. பொம்பளை போய் சாமி என்ன இது? சாமி எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு எதிரிக்க மாட்டேங்கிற, நீ எழுப்பிடாயா? சரி நான் போய் என்னோட திறமையை காட்டிட்டு வரேன். முழுசா காட்டிடாத, கொஞ்சம் கொஞ்சமா காட்டு. யோ வாயா அடுத்து கம்மனரியா. காட்டாயா காட்டாயா. இரியா ஒருத்தன் வரான், அவன் போய் கரெக்டா. அவ்வளோ ஞாபகம் வந்துருப்பா. ஆமா யாருக்கு சுடுகாட்டு நுண்டை? என்னையா படுத்துக்கிட்டான்? நீ போய் எழுப்பு. சரி நான் போய் எழுப்பிட்டு வரேன். சாமி சாமி கப்பு தாங்க. இப்ப எந்திரிப்பா மால் நெளியுதானே. ஏய் ஓம் பிரேமானந்தா சுவாமிகள், ஓம் நித்யானந்த சுவாமிகள், ஓம் மூலக்கடை முத்தம்மா துணை. யோ எப்படி என் திறமை? உந்தரம் தெரியாம சாமியார் அதோட பெரிய திறமை. தன வேறு நோடு எந்திரிக்கவே இல்லை. பொம்பளை டக்குன்னு சொல்லிட்டு சாமி ஏய் பவர், பொம்பளை பவரா அந்த பவர் அது. சாமி பவரா? சாமிக்கு பொம்பளை பவர் அது. சாமிக்கு பவர். சாமி இங்க பாருங்க சாமி, இந்த 3 பேருமே நான் காதலிக்கிறாங்க. ஆமா நான் யாரை கட்டிக்கிறது? நீங்களே நல்ல முடிவா சொல்லுங்களேன். சாமி ஏய், சாமி இடிச்சிட்டே இருக்காரு. சாமி போனாலும் இடிக்கா வரணும். தன்றா நீ. இவளை நம்பி ஏகப்பட்ட லட்சத்தம் முதலீடா போட்டு எனக்கு கட்டிட்டீங்க. சாமி நான் வந்து பிள்ளைக்கு தாய் மாறேன். கடைசி வரைக்கும் சோறு நான் தான் போட போறேன். 2 நாய் கடங்கார பிச்சைக்கார எச்சக்கார நாய் பார்க்க தெரியும். இதெல்லாம் நாங்களே நம்மளை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, பார்த்து ரெடி பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கு. நானே நம்ம ஊர் சாமியாட்டம்லாம் கிடையாது, அம்மையமலை சாமி. நான் வந்து இந்த கைரேகை பார்த்து சொல்றது, காலு கட்டவரில் பார்த்து சொல்றது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு வித்தியாசமான சாமி. இடுப்பை பார்த்துட்டா இவளுக்கு என்ன தோசம்,
இவளை யாரு கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லுவேன். கண்ணு அந்த இடுப்பு கொஞ்சம் காட்டு. இடுப்பு கட்டுறதா? ஏன் இடுப்புல ரேகை இருக்குதப்போ? நான் நித்யானந்த சாமியோட சீடரு, அதனால இடுப்பை பார்த்து தான் பேசுவேன். சாமி இங்க வா. கொஞ்சமா கொஞ்சமா சீ, கண்ணு. இது break. டேய் இது ரஞ்சிதா இலக்காமியாரே. சாமி நல்லா பண்றாரா. புதன் செவ்வாய் வியாழன் சனி, சனி செவ்வாய் வியாழன் புதன், சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது. செருப்பு கால் இருக்குது. மங்களம் உண்டாகட்டும். அடே பசங்களா, 3 பேர் இப்படி வாங்க. எருமை மாடு. காலை வாரி விட்டுறாதரா. தள்ளி நின்னு சொல்றேன். டே இவளுக்கு பெரிய இடுப்புல தோஷம் இருக்குது. சனி தோஷம் கிடையாது. ஐயோ, இடுப்புல தோஷம் இருக்குது. சனி தோஷம் கிடையாது. 7.5 சனி கிடையாது. சென்ம சனி கிடையாது. இவளுக்கு வந்து இடுப்புல சனி, இடுப்பு தோஷம் இருக்குது இவளுக்கு. இந்த சாமி போனே தோஷம் போய் இடுப்பு தோஷம். இதுக்கு வந்து நிவர்த்தி பண்ணா மட்டும்தான் அவளை கல்யாணம் பண்ண முடியும். இல்லைன்னா எந்த நாய் கல்யாணம் பண்றீங்களோ அவ செத்தே போயிருவா. இந்த இடத்துல அந்த கரண்ட் கம்பத்துல தூக்கு போட்டு செத்து போயிருவா. சாமி அப்படி என்னதான் பரிகாரம் இருக்குது? பரிகாரத்தை சொல்லிட்டா சாமி சொல்லுங்க. சொன்னா யாரு செய்யறது? நாங்க எல்லாருமே செஞ்சிருவோம். நீ நாய் மாமனா? ஏன் சாமி சொல்ற. நாய் 7 மலையை தாண்டணும். என்ன சாமி? 7 மலையை தாண்டணும். 8 கடலை தாண்டணும். 8 கடலை தாண்டணும். தண்ணி மேல நடந்து வரும். தண்ணியில நடக்கலாம். தண்ணி மேல நீ பண்ணி மேல நடப்ப. எவன் ஒருவன் அப்படி செய்கிறான் என்றால் அவனுக்கு தான் இந்த புள்ள கிடைக்கும். இல்லைன்னா இந்த புள்ள கிடைக்கவே கிடைக்காது. ஏன் சாமி மீறி பண்ண நீ செத்து போயிருக்க. சாமி சரி சாமி மலை ஏற போற. நித்யானந்தா வேற அழைக்கிறாரு கைலாசத்துக்கு. போயிட்டு வர. போயிட்டே இரு. ஜெய் மூலக்கட முத்தம்மா துணை. ஏன்னா இந்த சாமி சொல்றத பார்த்தா நாம எதையும் செய்ய முடியாதா இருக்குது. அதனால எதையுமே செய்ய முடியும். இங்க வாங்க. நான் பழையபடி இந்த காய்கறி வியாபாரத்தையே பார்க்கறேன்டா. நானும் போய் காலையில ஓட்டுற வேலையே பாக்குறேன். யோ, என்னங்க முடியாதா? அண்ணே நீ ஏன் முடிகிற சாமியாருக்கு கூட்டிட்டு போயிடணும்? அப்போ ஒன்னால முடியாது, ஒன்னால முடியாது. அப்படி மூடிட்டு கிளம்புங்க. எங்கதான் முடியறதா ஆக. யோ, வாயை மூடிட்டு. யோ, நாய் மாமா, சீ தாய் மாமா, உன்னால முடியவே முடியாதாடா? என்னால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஆமா, இவன் கிழிச்சிருவான். காட்டுறேன். என்னத்த காட்டுற? ஓகே. மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா சொல்லி கிடைச்சதும் வழி அணைச்சா சிலையில வந்த சன்னி மல்லையா பேரூரில் உள்ள கோயில் சிலையா ஆலையில நெய்யும் சிம்பரத்தியா ஆசையில என்ன நெய்ய வண்டியா கோயமுத்து மாப்பிளைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பாட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி போல துள்ளி குதிச்சா சொல்லி கிடைச்சதும் வழி அணைச்சா செந்தூரு பூவே சின்ன வெணிலாவே என்ன வேணும் கேடு இல்லாம கீழு பக்குவ மகளு நான் தானே ஆளு ஓ இடுப்பு மடுப்பிலும் அடியே இனிப்பு இருக்குது ஓ உதடு உரசிதா இந்த உசுர முருகுது சொன்னக்கு போதும் லுட்டி
அடிப்பேன் வெச்சாக்கு குறிய பார்த்து அடிப்பேன் அச்சங்கள் போகும் அப்புறம் கூட தொப்புளுக்கு மேலே பம்பரம் விட கோயமுத்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பட்டு படிச்சா சிறுவாணி பெண்ணி புள்ள துள்ளி குதிச்சா சொடி கிடைச்சதும் வழி அணைச்சா அச்சாரம் போடு அப்புறம் தான் கேளு ஆசை என்ன தாரே முத்தாட வேணும் முன்னுத்தட்டு காட்டு மந்தார புந்து உடம்பு உரசி எடுக்க தாயே உதடு வலிக்குமே அடி வலிக்கும் பொறுத்துக்கோ பின்னே மனசு இனிக்குமே பேசிக்கார பொண்ணு சின்ன சிறுசு தங்காத சாமி ரொம்ப இளசு விட்டாக்கு வருமா இந்த வயசு வேணாண்டி வெக்கம் ரொம்ப பழசு கோயமுத்து மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா கொங்கு தமிழிலே பட்டு படிச்சா சிறுவாணி தண்ணி புள்ள துள்ளி குதிச்சா சொடி கிடைச்சதும் வழி அணைச்சா செலல்ல வந்த சன்னி மலையா பெரூரில் உள்ள கோயில் சிலையா ஆலையில நெய்யும் சிமரப்பியா ஆசையில என்ன நெய்ய வந்தியா அடி ராசாத்தி ராசாத்தி உள்ள என்ன பண்ற? என்னய்யா என்ன வேணும்? அதான் இன்னைக்கு உங்களோட மாமன் மயில உனக்கு பிறந்த நாள்னு சொன்னேன். அதுதான் உனக்கு ஒரு gift கொண்டாந்துருக்கிறேன். கிஃப்டா? ஆமா ராசாத்தி. நிஜமா சொல்ற? ஆமா. அம்மா என்ன கொண்டு வந்திருக்க? நீ ஏன் கண்டுபிடி வாக்கல? என்ன விளக்கமாரா? ராசாத்தி அதையெல்லாம் கிஃப்டா கொடுப்பாங்களா? வேற என்னையே கொண்டு வந்திருக்க? நீயே சொல்லி தொலை. என்னது? கொலுசு. ஓ கொலுசா? யோ யோ ஏ ராசா இல்ல நீயே உன் கையில மாட்டி விடியா? யோ கரும்பு பிடிச்சாங்க ஒரு காலுக்கு மாட்டு ரெண்டு காலுக்கு மாட்டு. இது மாட்டிட்டா தான் நீ எங்கேயும் போக மாட்டேன். ஆமா வேற என்ன கொண்டு வந்திருக்க? கொலுசு மட்டும்தான் கொண்டாந்த. அவ்வளவுதான். கொலுசுதானா? ஐயோ, ஐயோ, ஐயோ. யாரையா கூப்பிடுற? என் மாமா போறான். இப்ப என்னய்யா பண்றது? இரு, இரு, வரேன். யோ, உட்காந்து தொலை. யோ, நான் ஒரு கையடியா. சீ, உள்ள போ. யோ, நீ பாருயா, அந்த நாசமா போனா போறான், அசைஞ்சாத. அப்படியே உட்காந்துக்கோ. என்ன பைத்தியக்காரன் வந்து உள்ள போறான்? மாமா, நம்ம வீட்டு சோபா பார்த்ததே இல்லையே. அடா அக்கா அக்கா ஐயோ மாமா. ஏன் அங்க போந்தா நீ ஐயே, வா. மாமா இது இந்த பைத்தியம். கூறுட குப்பை. அதெல்லாம் ஏன் போடா. இந்த சோபா கண்டா இதை பதறாள். சிங்கப்பூர்ல என் மாமா வந்திருந்தாருல்ல, அவர்தான் கொடுத்து விட்டாரு சோஃபா. அது புதுசா இருக்குல்ல, அதனால அந்த ஷீட் போட்டு மூடி வச்சிருக்கேன். என்ன சிங்கப்பூர்ல கொடுத்தாங்க, ஜப்பான்ல கொடுத்தாங்கன்னு கலர் ரயில் விட நம்மகிட்டயே. ஐயே, என்ன மாமா நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கற? சோஃபா. புரியுதா? இது சோஃபா. சோபா அதை கோந்து வாங்க. ஐயோ.
இந்நேரம் பேண்ட் கிழிஞ்சிருக்கும். பேண்ட் மட்டும் எழுதிருக்கு. ஏய், இங்க வா. நான் உனக்காக ஆசையா பிரியாணி பண்ணி வச்சிருக்கேன். வா திங்கலாம் வா. பாருடா இவன். சோபா பார்க்காம வர மாட்டேன். ஏய் மாமா. அட உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குது. நல்லா கொதிக்க வெந்தனி வச்சுட்டு வா. தண்ணியா? வா ரெண்டு சேர்ந்து கொதிக்க வைக்கலாம் வாடா. வச்சலா. வெந்தனி வச்சு சீக்கிரம் வருவாங்க இல்லைன்னா கொதிக்க வைக்கணும் யாரும் வெளி. இது என்னடா இது ரொம்ப மயிலா போச்சு இது. இது எப்படி குத்துன்னு பார்த்தல அட சோபா வேணா உள்ள குத்துன்னு குத்திட்டே இருக்கப்பா. அதுவா அது பூச்சி இருக்கு மாமா. பெட்ஷீட் பழசு இல்ல அதுக்குள்ள பூச்சி இருந்திருக்கும். சரி வெந்தனி கொதிக்க வச்சிட்டியா இல்லையா? எல்லாம் கொதிக்க வச்சு. கொண்டா அந்த ஊத்துற எல்லா பூச்சி சாவுதா மட்டும் பாரு. ஏய் வெங்காயம் மயிறு புடிங்கி வாடா உள்ள. ராசாத்தி யார் அது? யோ நீ எதுக்கு வந்த? உன்னை பார்க்கலான்னு வந்த ராசாத்தி. ஆமா இன்னைக்கு எங்கேயோ உனக்கு பிறந்த நாளாமா? ஆமா. அதுக்குதான் என்ன வச்சிருக்க? தங்கத்துல வேலையை அதுக்குள்ள கை உம்ற. அட இரு எடுத்தானா தங்க அதிகமா வைக்குது இல்ல. தங்க நீ வச்சிருக்கற. கைய நீட்டு. யோ நிஜமா தங்கனா? தங்கனே இந்த போடு. நானே போட்டு விட்டா? ஐயோ மெதுவா போடிய வலிக்குதியா. ஐயோ மெதுவா போடியா. ஐயோ மெதுவா போடியா. ஐயோ நல்லா தான் இருக்கு. ஐயோ அது இல்லையா. என் மாமா நல்லா தான் இருக்கறான். அவன் வந்து பார்த்தானா உன்னை வெட்டி போட்டுருவான். சாமி என்ன மாமா குளிச்சிட்டியா? ஏய் குளிச்சிட்டியாடா? அட யாரா அந்த பொம்பளை? ஆட என்ன பொம்பளை? ஓ சாரி இந்த மாதிரி எத்தனை கட்டலாம் இந்த மாதிரி கிடைக்கலாம். ஏய் மாமா யோ ஐயே ஜெட்டி அவுத்துறாதே. என்னடா பண்ற நாசமா போறானே. இங்க பாரு அது பொம்பளை இல்லடா. பொம்பளை மட்டும் செல்ல அதே விட்டு வைக்க மாட்டேங்கற. அப்ப நீ பொம்பளை இல்லையா? அடி வெளுத்துறேன். இங்க பாரு மாமா இது என் மாமா இருக்காருல. அவரே துபாய்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு மாமா. துபாயில இருந்து இது வந்தது சிங்கப்பூர்ல அது வந்தது. இப்ப வந்து எங்க வந்து பாக்க. இது செல இது ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. சரி. அதனால இது நோண்டி போடாத சரியா? நான் எந்த பாட்டுனே அமுத்தி பார்த்தேன் போலக்கணும். ஏய் எங்க அழுக கூடாதுடா. பாரு கண்டா எங்க அழுகுற. ஏன் பட்டன் அமுத்தினா அடிக்குது? அதான் மாமா நான் தான் சொன்னேன்ல. அது ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. அது போய் நம்ம தொட கூடாது மாமா. சரி இனிமே தூர மாடு. ஐயோ அம்மா. மாமா இங்க பாரு. நீ நான் எல்லா டைம்ல அதுக்கிட்ட போயிடாத. அது உன்னை கருப்படிச்சிரும் சரியா? பொம்பளை சாவகாசமே ஆகாது. பொம்பளை ஒண்ணு ரிமோட் ஒண்ணு ரெண்டு பட்டன் அமுத்தினீங்கன்னா எங்கேயும் அழுத்தி கூடாத சரியா? வா உள்ள போலாமா? என்ன வர சொன்னானுங்க? ஒரு ஆளே காணோம். எஸ்எஸ் தொழுதுற சொன்னாங்க. ஆனா இன்னும் இவங்க வரவே இல்லையே. நான் எப்படி கத்துக்கிறது? ஏ ராசாத்தி ரோசாப்பூ தாவணியே தேவதையே திருமகளே. வயவா. என்னையா? என்னது கையில? இதான் ராசாத்தி வாழைப்பூ. வாழைப்பூவா? இது எதுக்குயா? இத உனக்கு கொடுத்தா 2 வகையில யூஸ் ஆகுது. ஏய்யா நாசமா போனவனே. ராசாத்தி ரோசா பூ சொன்னேன். நான் ஒரு ரோசா பூ தரேன்னு நினைச்சேன். ஏன்னா வாழைப்பூ தரேன்.
உன் வீட்லயே 10 தான் இருக்கு. இந்தா. அப்படியா? தேங்க்ஸ்யா. ஆமா, ஏதோ சொல்லித்தர சொன்னீங்களே, என்ன சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க? அதான் எக்ஸசைஸ் சொல்லி தரக்கேன். அறிவு வந்துருவான். யார் வரணும்? அறிவு வரணும். அதை ஒரு சினிமா டைரக்டருக்கு கூட்டிட்டு போனோம். உங்களோட உடம்பு கொஞ்சம் குண்டா இருக்குன்னுட்டாங்க. ஐயோ. உடம்ப குறைச்சிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி அம்மா, இப்ப அதுக்கு என்ன பண்றது? இங்க வா. போதும், 2 பேருக்கு இருக்கிறீங்களா? அந்த எக்ஸசைஸ் சொல்லி தந்துட்டு வையே. இங்க வா ராசாத்தி, நீ இருக்கிற உடம்புக்கு அந்த 15 பணம் கொடுக்க மாட்டேங்கிறியா? சரியா? கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பா குறைச்சிங்க, நீ இப்ப இருக்கிறத விட பெரிய நடிகையாயிரலாம். சரியா? ஆமா, எப்படி பண்றது? என்ன பண்ணணும் சொல்லு. அதான் பண்ணல. சீ கருமு, என்ன பண்ற? எக்ஸசைஸ் சொல்லி தரணும்ல. இப்படியா? திரும்ப. என்னடா இது? ஈஸியா சொல்லி கொடு, கால் மட்டும் ஆட்டுற மாதிரி. சரி, ஒண்ணு வேணாம். கட்டுப்படி வைக்கிட்டே இருக்குது. அவரை திருப்பிடுவேன், நீ கண்டுபிடிக்க முடியாது. அதை செஞ்சோம்னா வேணா உடம்பு ஒரு 2 நாள்ல குறையும். யோ, ஈஸியா சொல்லி கொடுயா, நீ சொல்லி கொடுயா. ஐயா, நான் போன வாரம் செஞ்சதே வீட்டுல மாலை நடுது, நீ காஞ்சியாவே இருப்பே, கவனம் இருந்தீங்களா? சரியா? யோ, என்னடா சொல்ல வர? மாமா வர சொல்லு, அவனை பேசிட்டு போகணும். மாமாவா? மாமா, அவன் பாட சுப்பிட்டு இருப்பான். என்னடா பண்றீங்க அக்கா? உங்களுக்கு சீ, என்ன இப்படி ஆம்பளை ஏறிட்டு இருக்கற? அவன் தானே. அவனெல்லாம் பாக்கணும். மார்கழி மாசம் படிக்க அப்படியே தெரிகிறாங்க. மாமா, இங்க பாரு, அவர் வந்து எக்ஸசைஸ் சொல்லி தராரா, கத்துக்கிறோம். துணியே வேலை தெரியாது. இந்த எக்ஸசைஸ் சொன்னா கிழிஞ்சு மாதிரி இருக்கும். சீக்கிரமா ஏதோ சொல்லி குடியா. டேய் பாரு, எக்ஸசைஸ் செய்ய வேண்டாம், ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஃபைனான்சியர் பணம் கொடுக்கறனா பக்கா உலைக்கு வந்து உடம்ப குறை. டேய், நீ என்ன எக்ஸசைஸ்? எனக்கு கும்புவே தெரியும். ஏண்டா என்னை விட்டுட்டு இமயமலை போனீங்களாமா? இவளுக்கு என்னமோ இடுப்புல தோஷம் இருக்குதாமா? ஏனுங்க அதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும்டா. நானும் அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஆளு சொன்னதையெல்லாம் இப்ப நான் இங்க செஞ்சு காட்ட போறேன். இவ தாண்டா எனக்கு. ஏய் ஏழுமலை வாடங்க. எறாங்கறே வாடாங்க. இதை இன்னும் 7 மலையா? 5.5 மலை தான் இருக்கு. இவன் பேருதா ஏழுமலை. இந்த ஊர்ல யார வேணாலும் போய் கேட்டுப்பாரு. டேய் நாய்களா, பாடுறா இவனை தாண்டறான் பாரு. ஆமா, இவரே படுத்துட்டாரு. அந்த சாமி சொன்னாங்களே 7 மலை. ஏழுமலை தாண்டிட்டேன். ஆனா அவர் பேர் என்ன? மக்களே நீங்க தான் சாட்சி, ஏழுமலை தாண்டிட்டேன். அடுத்தது 8 கடலை தாண்டணும். ஏய், என்னடா ஏழுமலை எந்திரி. ஏழுமலை எந்திரி. பேர் ஏழுமலையா? 7 மணிக்கு மேல மலை ஏறிட்டு வர. 6:30 ஏறிடுவார். ஏறிடு. இது என்னது? 8 கடலை தாண்ட போறேன். 8 கடலை. தவறு. 8 கடலை தாண்ட போறேன். 1 2 3 4 5 6 7 8. சரி தள்ளுங்கடா. இவன் தாண்டா ஒரு சாமி. 8 கடலை தாண்டிட்டுனா டேய் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. அது கிழிஞ்சிட்டு போகுது. சும்மா கிடக்குற பேண்ட் தானே. அடுத்தது தண்ணி மேல நடக்கிற காட்டுவான். தண்ணி மேல நடந்து காட்டு. சரி பண்ணிட்டியா? தண்ணி மேல நடந்து காட்டு ஓடலாம். அது முடியாது. முடியவே முடியாது. என்னமோ பண்றானே. ஓல்டு மங்கு தண்ணி. குளுக்கு குளுக்குடு உழுக்குறானே. யார வேணாலும் கேட்டு பாரு. ஓல்டு மங்கு தண்ணி. தெளிவா வேலை பார்த்துட்டேன். இது என்ன? டேய் சும்மா படம் எடுக்கிற அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க கூடாது. பெண்களோட மனதை எப்படி கவர் பண்ணணும், அது எப்படி மூளை கசக்கி புளியோன்னு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவனுக்கு என்னமோ வந்து உனக்கு கவிதையெல்லாம் சொன்னாங்களாமா? ஆமாயா, ஆனா ஒண்ணுமே புரியல. இரு கண்ணு, இப்ப நான் சொல்றேன் பாரு கண்ணு. சீக்கிரம் வாங்க. என்ன ஜிலேபியா? ஒண்ணு நிலவே வா, அருமை வஞ்சி கொடியே வா, சூப்பர் வசந்த
மண்டபமே அருமை ஓடாத ரயிலே வா. அருமை அருமை உருகாத நெய்யே வா. வா, வா, வா. நீங்க என்ன இவன் தான் அந்த சாமியார் வேஷம் போட்டு போனான்னு தெரியுதுடா. எல்லா வேலையை அவன் தான் பார்த்துக்கிறாடா. சரி சாமியாரே சாமியாரே நீயே எல்லா வேலையும் பார்த்துட்டீங்க இந்த பொருளை நீங்களே கட்டிங்க அத்தை பிள்ளை தானே நானே கட்டி வச்சிடுறேன் இந்த நாய்கிட்ட வாங்கின காசு கேட்காதீங்க போகலை என் மாமா போறியடா. ஏய் 30 லட்சம்டா 1 லட்சம் 2 லட்சம் இல்ல 30 லட்சம் 30 லட்சத்துக்கு போறாதா இதா சரி விடு 30 லட்சம் எனக்கு 7 கலந்த வயசாயிருச்சு நீ பொண்ணு கொடுக்க மாட்டியா அதனால இவளையே நான் கட்டிக்கிறேன் 30 லட்சம் வேண்டாம் உங்க வட்டியும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் எல்லாம் ஓடி போயிருது ஓகே வாழ்க வளமுடன் உங்களை கட்டிக்கிட்டு என்ன எவன் புள்ளை கட்டிக்கிறது? பேத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வளைகாப்பு பண்ணிடலாம் வாங்க. பண்ணிடலாங்க ஐயாவோட கூத்து கட்டு ஐயா ரெட்டு நாத்து கட்டு ஐயாவோட கூத்து கட்டு யானை கட்டி ஏறு பூட்டு வாய்க்கா வட்டி பாத்து கட்டு கும்பரம்மா சுத்தி கட்டு பகலெல்லாம் பாடுபட்டா விளைஞ்சதெல்லாம் வீடு வரும் செல்லமே என் செல்லமே செல்லமே என் தங்கமே தங்கமே என் செல்லமே செல்லமே என் தங்கமே தங்கமே தை மாசம் ஊரு கூட்டு தஞ்சாவூர் மேளப்பட்டு பூவாழ பந்தலிட்டு புது பொண்ணா வெக்கப்பட்டு கட்டி பற கூறப்பட்டு கல்பல நீ தாடி கட்டு ஓடி வர விட்டு மச்சானே என் மச்சானே மச்சானே ஆசை வச்சனே வச்சனே மச்சானே மச்சானே ஆசை வச்சனே வச்சனே நீ தூக்கிக்கிட்டு நடப்ப ஆளு யாரும் பார்க்கலன்னா அங்க இங்க இடிப்ப பத்திக்கிட்ட நெருப்ப நீ பல காட்டி இருப்ப புத்து நானும் பார்த்து புட்டா 10 முறை குளிப்ப பால கொஞ்சம் சுருட்டிக்கிட்டு பொழுது போடையா பட்டி நத்தா கோவனக்கு பழுது பாறையா சக்கப்புடு போட போற யாரும் இல்லடி ஒரு சாக்கு போக்கு சொல்லி புட்டு தோடி வாண்டி ஐயா ரெட்டு நாத்து கட்டு ஐயாவோட கூத்து கட்டு யானை கட்டி ஏறு பூட்டு வாய்க்கால் வட்டி பார்த்து கட்டு பொம்பரம்மா சுத்தி கட்டு பகலெல்லாம் பாடுபட்டா விளைஞ்சதெல்லாம் வீடு வரும் செல்லமே என் செல்லமே செல்லமே என் செல்லமே செல்லமே தெரிய சேல நீ தூக்கி கட்டுற வேலை நான் கண்ணு முழிச்சு காத்திருப்பேன் கழுத்து கட்டில் மேல எடா கூட பொறப்ப உனக்கு ஏறி போச்சு கொழுப்ப நீ மாசத்துல 3 நாள் எங்க போய் படுப்ப நாலு முழை வேட்டிக்கு போ நடுவ பாக்குது என் பத்து விரல் பத்தி நீங்க தழுவ பாக்குது காஞ்ச மாடு கம்ப கட்ட மேய பாக்குது இந்த கண்ணி பொண்ணு கம்பைய காவு கேக்குது தை மாசம் ஊற கூடு ஒரு வேளை பட்டு பூவாட பந்தலுக்கு
செல்லமே